தேவன் தேடும் மனிதன் என்ற தலைப்புல நாம இந்த நாள்ல பார்க்கலாம். வேத வசனத்துல பார்க்கிறோம், தேவன் தேடுகிறவராகவே இருக்கிறார். நம்ம ஆதியாம் புத்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனத்துல இப்படியாக போடப்பட்டிருக்கிறது. தேவன் ஆதாமை நோக்கி, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஸோ ஆண்டவருக்கு ஏற்கனவே தெரியும் அவன் எங்கே இருக்கிறான் என்று. இந்த நாளிலும் கூட 3 நபர்களை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். முதலாவது நபர் ஆதாம். ஆதாமுக்கு ஆண்டவர் ஒரு பர்டிகுலர் பிளேஸை கொடுத்தார், அந்த இடத்துல இருக்க சொன்னார். ஆனால் கீழ்ப்படியாமையின் நிமித்தம் அவன் ஹி ஹைட் ஹிம்செல்ஃப், அவன் பாவம் பண்ணி தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போய் அவன் அவனுக்கு அவனே மறைத்து கொண்டான் என்று பார்க்கிறோம். தேவன் தேடுகிறவராக இருந்தார். நாம் பார்க்கிறோம், அப்பொழுது இருந்து அவருடைய தேடுதலின் சத்தம் இந்த பூமியில துணித்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் அநேகரை தேடிக்கொண்டே இருக்கிறார். நாம் பார்க்க முடிகிறது. அவருடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் அநேக நேரங்களில் நம்ம கீழ்ப்படியாமல் நிமித்தம் தேவனை விட்டு தூரம் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லாவிட்டால் நம்மை நாமே மறைத்து வைத்து தேவனை விட்டு தூரம் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு பேசுகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவன் உங்களை தேடிக்கொண்டு இருக்கிறார். நீ எங்கே இருக்கிறாய் என்று அவருடைய மெல்லிய சத்தம், பரிசுத்த ஆவியானவரின் மெல்லிய சத்தம் நம்மளுக்குள்ள துணித்து கொண்டதாக இருக்கிறது. 2வது நபர் நாம் பார்க்க முடிகிறது, யோனாவோட வாழ்க்கையில, யோனாவோட புத்தகத்துல 1, 2வது புத்தகத்துல நான் பார்க்கிறோம், அவருக்கு ஒரு நல்ல ஒரு பொறுப்பை ஆண்டவர் கொடுத்தார். ஹி கேவ் அ குட் ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் ஆண்டவர் தேடி போகிறார், அவனுக்காக அநேக காரியங்களை செய்கிறார், அவனுக்காக நிறைய அற்புதங்களை செய்து செய்து அவன் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் தேடிக்கொண்டு இருக்கிறார். நான் பார்க்க முடிகிறது, தேவனுடைய பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட அப்படியாக தேவன் ஒரு அவர் சித்தத்தை உங்கள் மூலம் செய்ய விரும்புகிறார். இல்லாவிட்டால் தேவன் உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். நீங்க அந்த பொறுப்பை விட்டு வேறு பக்கமாக தன்னுடைய சுய சித்தத்தையோ தன்னுடைய திட்டங்களையோ நிறைவேற்றுவதற்காக நீங்கள் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் இந்த நாள்ல பேசி கொண்டு இருக்கிறார். அவருடைய சத்தம் துணித்து கொண்டு இருக்கிறது. அவர் இப்படியாக அழைத்து கொண்டு இருக்கிறார். நீ எங்கே இருக்கிறாய் என்று. ஆண்டவர் சின்ன சின்ன பெரிய பெரிய அற்புதங்களை செய்து 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 தேவ சித்தம் செய்வதற்காக ஒரு மனிதனை ஆண்டவர் தன்னுடைய வழியில கொண்டு வருகிறார். நான் பார்க்க முடிகிறது, யோனாவோட வாழ்க்கையில அவர் ஒரு பெரிய திட்டத்தையும் ஒரு பெரிய தரிசனத்தையும் அவனுடைய வாழ்க்கையில வைத்திருந்தார். ஆனால் வழி விலகி போன நபர் நாம் பார்க்கிறோம், திரும்பவும் ஆண்டவருடைய சித்தத்துக்குள்ள வருகிறதை பார்க்கிறோம். அவருடைய சத்தம் துணித்து கொண்டு இருக்கிறது. அவர் அப்படிப்பட்ட நபர்களை தேடிக்கொண்டு இருக்கிறார். 3வது நபராக நாம் பார்க்க முடிகிறது, லூக்கா புத்தகம் 15வது அதிகாரத்துல, புதிய ஏற்பாட்டுல, அங்கு இளைய மகனுக்கு ஆண்டவர் he gave every blessings, ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதங்களை கொடுத்து வைத்திருந்தார் தகப்பன். ஆனால் அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அந்த ஆசீர்வாதத்தை இழப்பதற்காக தனக்கு என்று பிரித்தெடுத்து தூரமாக போய் பாவத்திலையும் விபச்சாரத்திலையும் தன்னுடைய சகோதரனோடு உலகத்தோடு இணைந்து பல நெருக்கங்கள் மத்தியில அவன் தூரம் போகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அவர் வெயிட் பண்ணி கொண்டே இருக்கிறார். அவர் லிட்டரலாவே வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறார். சிலருக்கு ஆண்டவர் வெயிட் பண்ணி கொண்டே இருப்பார். சிலரை ஆண்டவர் தேடி தேடி போவார். சிலருக்காக ஆண்டவர் அநேக காரியங்களை செய்து அவருடைய சித்தத்துக்குள்ள கொண்டு வருவதற்கு ஆண்டவர் தயார்படுவார். அதுதான் தேவனுடைய பெரிய ஒரு குட் கேரக்டர் என்று நம்ம சொல்ல முடியும். அவர் தேடுகிறவராக இருக்கிறார். அவருடைய இதய துடிப்பு இப்படியாகத்தான் இருக்கிறது. அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும், அவருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். இன்னும் தேவனை அறியாத மக்கள் மத்தியில போய் தேவனுக்கென்று பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்ற இதய துடிப்பு அவருக்குள்ள அதிகமாக இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் அநேக இடங்கள்ல அவருடைய பிள்ளைகளை கொண்டு மகா பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய தேசத்திலும் நான் பார்க்க முடிகிறது, தேவன் அநேக இடங்களில அவருக்கென்று தன்னுடைய மக்களை ஏற்படுத்துகிறார், அழைக்கிறார், அவர்களை பயன்படுத்துகிறார். அவர்களை சரியான வழியில கொண்டு போவதற்காக அவர்களுக்காக அநேக நல்ல காரியங்களை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே, இதை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம் இதுதான். அவர் தேடிக்கொண்டு இருக்கிறார். எதற்காக தேடிக்கொண்டு இருக்கிறார் என்றால் அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். எதற்காக தேடிக்கொண்டு இருக்கிறார் என்றால் அவர் கொடுத்த பொறுப்பை செய்ய வேண்டும். எதற்காக தேடிக்கொண்டு இருக்கிறார் என்றால் அவருடைய ஆசீர்வாதமான அவருடைய வீட்டுல தங்கியிருக்க வேண்டும், அவருடையோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய அங்கலாய்ப்போடு தேவன் தேடிக்கொண்டு இருக்கிறார். அந்த தேடுகிறதுல நீங்கள் ஒரு நபராக இருக்கலாம்.
ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு இடைப்பட்டு இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thank you.